அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்வோம். எங்களுக்காக மரித்தீர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீர். ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க நீ உலகத்தில் வந்து பரிசுத்தவான்களை அல்ல ஆண்டவரே, பாவிகளாக எங்கள் மீது கிருபையாயிரும் சாமி. இதோ ஆண்டவரே, இந்த ஒரு புனித வாரத்தை ஆண்டவரே அனுசரிக்கத்தக்கதான ஒரு கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை கர்த்தாவே நாங்கள் எங்கள் வழிகளை புதுப்பித்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் சாமி. ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கும்படி செய்தரலும் சாமி. உங்களுடைய கிருபை தாமே எங்களோடு கூட இருக்கட்டும். வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. ஆசீர்வதித்தரலும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த லெந்து கால ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 189வது பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 189, என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே.
லெந்து கால ஆராதனை முறைமையை பின்பற்ற கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஜெபம். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஒரு வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கும் செய்தாலும் உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாக அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் அமரவும். ஸ்தோத்திர ஜெபம். எல்லா மனிதர்களையும் மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தோடு உள்ள அன்பை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனே, ஆதியிலே ஏதேனிலே சிருஷ்டவரோடும் சிருஷ்டவைகளோடும் உள்ள முறிந்து போன உறவை இணைக்க திரு அவதாரம் எடுத்த குமாரனாம் தேவனே, கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக பலியாகி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மீட்புக்காகவும் நித்திய இரட்சிப்புக்காகவும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எங்களை நிலைநிறுத்த தேவ ராஜ்யத்தை அடைவதற்கான ஊக்கத்தை தந்து எங்களை பலப்படுத்துவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் அன்பை தேவ வார்த்தையின் மூலம் எங்களுக்கு தந்ததற்காகவும் திருவசனம் தந்ததற்காகவும் திருவசன சத்தியங்களை உரைக்கிற பல ஊழியங்களுக்காகவும் தினந்தோறும் எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் பலப்படுத்துகிற தேவ கிருபைக்காகவும் எங்கள் மேல் பொழிகின்ற ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ அன்பினாலும் பாதுகாப்பினாலும் ஊற்றப்படுகிற குடும்ப பந்தங்களுக்காகவும் தேவ மகத்துவங்களை குறித்து சிந்திக்க வைக்கும் இயற்கை வரங்களுக்காகவும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியேக தெய்வமே, பாவரிக்கை சங்கீதமாக சங்கீதம் 51 1-12 வரை முறையாக வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். சபையார் அமரவும். இந்த நாளுக்கான திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் பரிசுத்த மார்க்கு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 19 வரை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
வசனங்கள் 15 முதல் 19 வரை. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினால் அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். பாடம் முடிந்தது. நாம் யாவரும் எழுந்து நின்று புத்தெழுச்சி பாடலை பாடுவோம். அந்தோ கல்வாரையில் அருமை இரட்சகா. இது புத்தகத்தில் இல்லை, டிஸ்ப்ளே செய்யப்படும். சபையார் அதை பார்த்து பாடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கான செய்தியை நம் மத்தியில் இருக்கும் சிஸ்டர் மெர்லின் அவர்கள் வழங்குவார்கள். Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம் சாமி. ஆவியானவரை அடியாலை மறைத்து என் தேவன் தகப்பனே, நீர் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என் வாயின் வார்த்தைகளும் நிர்தயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று ஒரு வாய்ப்பை கூட கொடுத்த சபையாருக்கும் தேவனுக்கும் நான் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்காக நம்முடைய அல்மனாக்கு, அதாவது நம்ம சிலுவையின் தியானத்திலே இன்று நம்ம பார்க்க போகிற தியானத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், திருக்கோயில்களை தூய்மைப்படுத்துதல். அப்போ நம்ம அக்கா வாசித்த அந்த பைபிள் ரீடிங்கிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நம்ம என்னதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. அது பார்த்திங்கன்னாக்கா, நம்மளுடைய 4 சுவிசேஷ பாடங்களிலும் அது குறிப்பிட்டப்பட்டுள்ளது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 17 முடிய, அதே போல் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை, லூக்காவிலும் 19ஆம் அதிகாரம் 45 முதல் 48 வரை, யோவானிலும் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை இந்த வார்த்தைகளை எல்லா காஸ்பல் ரீடிங்லையும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அநேக காரியங்கள் இந்த மாதிரி எல்லாமே சேம் தொடர்ந்து இந்த 4 சுவிசேஷ பாடங்கள்லையும் ஒன்று போல் ஒத்து அநேக காரியங்கள் வருகிறது இல்லை. பட் ஆனால் இதில் ஆண்டவருடைய காரியம் எவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு காரியத்தை அவர் இது முன்குறித்திருக்கிறார் என்பதை இதில் அவருடைய அந்த ஆணித்தனமான அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறது. மீண்டுமாக கூட உங்கள் ஆலயங்களை குறித்து நான் இங்கே பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் உங்ககிட்ட சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆலயங்கள் நம்ம வேத புத்தகத்தில் பார்த்திங்கன்னா 9 வகையான ஆலயங்களை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பார்த்திங்கன்னா ஆசாரிப்பு கூடாரம். மோசேயை கொண்டு தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம் தான் முதல் ஆலயமாக கருதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது தாவீதினால் வித்திடப்பட்டு சாலமோன் கட்டிய மிக பெரிய எருசலேமின் தேவாலயம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பாபிலோன் ராஜாவால் நேபுகாத்நேசரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பிறகு கோரேஸ் ராஜாவால் நம்முடைய செருபாபேலின் தலைமையில் கட்டப்பட்ட இன்னும் ஒரு ஆலயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஏரோது அந்த ஆலயங்களை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு அழகான ஒரு ஆலயத்தை இப்படி விட்டுருக்காங்களேன்னு சொல்லி அவரால் பழுது பார்க்கப்பட்டு கொண்டு வந்தப்பட்ட ஆலயம் தான் இயேசு கிறிஸ்துவோட காலத்தில் ஏரோதுவால் உண்டாக்கப்பட்ட ஆலயம். 5வதுன்னு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயம் என்று நம்மளிடத்தில் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில். பிறகு பார்த்திங்கன்னா பெந்தேகோஸ்தே காலத்தில் பேதுருவால் துவங்கப்பட்ட முதன்முறையான சபை என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே அந்த ஆலயம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 7வதாக பார்க்குறோம். இனி வரப்போகிறது அந்த கிறிஸ்துவால் உருவாக்கப்பட போகிற ஒரு ஆலயம் 8வது. 9வது பார்த்திங்கன்னா நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நமக்காய் உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த வெளியேற பெற்ற ஒரு ஆலயம். இப்படி 9 வகையான ஆலயங்களை நாம் பார்க்க முடிகிறது. சரி, அப்போது இந்த ஆலயத்தை குறித்து ஏன் ஆண்டவர் இவ்வளோ கோவப்படணும்? யாராவது யோசிச்சுருந்துருக்கிறீங்களா? அங்கே என்ன பலி கொடுக்கறதுக்காக ஆடு மாடுகள் புறா இதையெல்லாம் தானே கொடுத்துட்ருக்காங்க. ஏன் இயேசு கிறிஸ்து அவ்வளோ கோவப்படணும்? பார்க்கலாம். நம்ம அதில் பார்த்திங்கன்னாக்கா அங்கே நிறைய பெரிய ஆலயம் இல்லைங்களா. நம்ம பண்டிகைகளில் 3 வகையான பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. ஒன்று பஸ்கா, 2வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3வது பார்த்திங்கன்னா கூடார பண்டிகை. இதில் பஸ்கா பண்டிகைகள் ரொம்ப விசேஷமாக எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லா யூதர்களும் அவர்களுடைய பாவ நிவாரண பலிக்காகவும் குற்ற நிவாரண பலிக்காகவும் அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று மோசேயின் காலகட்டத்திலேயே தேவனால் உரைக்கப்பட்ட கடமையாக யூதர்கள் கொண்டாடி வந்த நாட்களில் இந்த பண்டிகைகள் மிகவும் முக்கியமாக அவங்க செலிப்ரேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அப்படி இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படும்படியாக யூதர்கள் கடந்து வரும்போது ரொம்ப பயங்கரமான ஜனம் இருக்குமா அந்த ஆலயத்தில். நீங்கள் எல்லோரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஆலயம் அந்த எருசலேம் தேவாலயம். அது பல ஏக்கர்கள் கணக்கு பெரிய ஆலயம்னு கூட சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குமா அந்த ஆலயம் ஃபுல்லாக. இப்போ நம்மளாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் கூடி வருவோம். இங்கே நம்ம வெள்ளிக்கிழமை
கூடி வரோம், ஞாயிற்றுக்கிழமை கூடி வராங்க, சனிக்கிழமை செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இந்த மாதிரி ஒருத்தர் வாரத்தில் ஒரு நாள் தான் கூடிவோம். ஆனால் அந்த எருசலேம் தேவாலயம் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே திறந்துருக்குமா, எல்லா நாளுமே அங்கே வந்து பலி இருந்ததோ எல்லாருமே வந்து ஆராதித்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்போது ஜனங்கள் வந்து தேவாலயத்துக்குள்ளே யாரும் தங்க முடியாது. அங்கே தங்க முடியாத காரணத்தினால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், வெளியே வந்து கூடாரங்கள் அமைத்து வெளியே வந்து உட்காந்துருப்பாங்களாம் ஜனங்க எல்லாருமே. அப்போது அந்த எல்லையை, அதாவது யூதர்களோட அந்த அந்த எல்லையை வந்து கூடாரத்தோட எல்லையை வந்து விஸ்தாரப்படுத்துவாங்களா அந்த பஸ்கா பண்டிகை நிமித்தமாக. ஏன்னு சொன்னால் அந்த ஓய்வு நாளில் வந்துட்டு அதிகமாக நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை முன்வைத்திருக்கிறபடினால அவங்க அந்த கூடாரத்தை சுற்றி, அதாவது அந்த தேவாலயத்தை சுற்றி கூடாரங்கள் போட்டு அங்கங்கே வந்து இந்த பலி கொடுக்க வரவங்க வந்துட்டு அங்கே தங்கியிருப்பாங்களாம். அப்படி நிறைய ஏராளமான ஜனங்கள் அங்கே இருப்பாங்களாம். அப்புறம் வந்துட்டு இப்படி வரவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்பிளுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஆடுகளையும் மாடுகளையும் வந்து பலி செலுத்த வரணும். நம்ம பார்த்தோம்னாக்கா லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லேவியராகமத்தில் தான் வந்துட்டு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா, அவங்களோட சொந்த மாட்டு மந்தையில் ஆட்டு மந்தையிலிருந்து அவங்க கொண்டு வரணும். சுத்தமானது பழுதற்றதுமான ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்லை வந்து மாடையோ வந்துட்டு காளையோ அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து பலி செலுத்த வரணும். வரும்போது என்ன பண்ணுவாங்க, தூர தேசத்துலேருந்து அநேக ஜனங்கள் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க அதை எடுத்துக்கொண்டு வரும்போது சிரமங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய ஜனங்கள் பார்த்தாங்கன்னா, இவன் என்ன பாவம் பண்ணானோ, இவ்வளோ பெரிய ஆடை கொண்டு போய் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான், இவ்வளோ பெரிய காளையை கொண்டு போய் பலி செலுத்துறான்னு சொல்லி மற்றவங்க பேசிடுவாங்களோன்னு சொல்லி வெட்கப்பட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணாங்களாமா. ஒரு காரியம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கொண்டு வரணும், அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இன்னொரு காரியம். இன்னொன்று பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, க்யூவில் நின்று அந்த லேவியர்கள் பிரத்யேகமாக அவர்களுக்காக லேவியர்களை நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுவேல்லையும் வாசிக்கிறோம், நம்ம நாளாகமத்தில் ராஜாக்கள் எல்லாம் வாசிக்கிறோம். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்களாம், அந்த காளைகளையும் ஆடுகளையும் புறாக்களையும் கூட அவங்க வந்து செக் பண்ணி அது வந்து அதோடைய பியூரிட்டி செக் பண்ணி இதை வந்துட்டு உகந்தது, ஆண்டவருக்கு பலி செலுத்த உகந்ததுன்னு சொல்லி அவங்க ஓகே பண்ணால் மட்டுமே அங்கே பலி செலுத்தப்படும். அப்படி அங்கே வந்து ஏதாவது ஒரு சின்ன புண்ணோ ஏதோ ஒரு டிசபிலிட்டியோ கை கால் உடஞ்சோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது நிராகரிக்கப்படும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா பெரிய கியூ, ஒரு பெரிய லைன். அப்போ அவங்க அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மறுபடியும் ஒரு டேர்ன் வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொண்டு வர அந்த ஆடையும் மாடையும் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த இடத்துல ஏலம் விட்டுருவாங்களாம். ஏலம் விட்டுட்டு அந்த காசை கொண்டு அங்கே விற்கிற அந்த ஆடையும் மாடையும் வந்து வாங்கி, ஏன்னா அங்கே ஒரு டேக் கட்டியிருப்பாங்களாம், இது அந்த 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 ஒரு அந்த கூடாரத்துக்குள்ளேயே விற்கப்படுகிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து செக்கிங் கிடையாது, அதுக்கு மறுபடியும் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமாக அந்த பலியை செலுத்திட்டு அவங்களுக்கு போகலாம். இது இப்படி அவங்களுக்குள்ள என்ன இல்லாமல் போயிடுச்சு, பயம் இல்லை, அவங்களுக்கு உண்டான ஒரு கவலை இல்லாமல் போயிடுச்சு, ஆண்டவரை குறித்த ஒரு ஆண்டவருக்குள்ளான ஒரு உறவு இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டு நம்ம அந்த ஆலயத்தோட ஒரு பிக்சரைஸ் எனக்கு எப்படி எடிட் பண்ண எனக்கு தெரியல, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளெல்லாம் சொல்கிற அலங்கார வாசல், கிழக்கு பகுதியில் அலங்கார வாசல் வழியாக தான் ஒரு உள்ளே போயாகணும். அப்படி போகும்போது ஃப்ரண்ட் கேட்டில் வந்துட்டு யூதர்கள் அல்லாத புறஜாதியார்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, பெரிய இடம். அந்த இடத்துல தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்களாம், இந்த எல்லா கடைகளும் போட்டிருப்பாங்களாம். ஆடு காளைகள், அப்புறம் இந்த புறா, காசுக்காரர்கள் எல்லாரும் இந்த மாதிரி போட்டு அங்கே தான் உட்காந்து எல்லாம் இந்த வியாபாரங்கள் செய்து கொண்டிருப்பாங்களாம். இதில் வந்துட்டு மெயினான ரோல் வந்து அந்த தேவாலயத்தில் யாருக்குன்னு பார்த்தா அண்ணா, அதாவது பிரதான ஆசாரியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இவர் தலைமை காவலாளி, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ரூல் இருக்குமா. இந்த அண்ணான்றவர் வந்து இந்த அந்த 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 பஜாருக்கு பேரே வந்து அண்ணா பஜார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னு சொன்னால் அவர் தான் வந்துட்டு ஈஸ் ஹேவிங் ஆல் த அத்தாரிட்டி இல்லைங்களா. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, குத்தகை இங்கே தான் தொடங்கப்பட்டிருக்குது. இந்த குத்தகை வந்து எல்லாருக்குமே குத்தகை விட்டுருக்காரு. அதிலிருந்து வர கமிஷனில் he was enjoying. அவர் நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கார். குத்தகைகளுக்கு விட்டு அதை வந்துட்டு ஜனங்கள் வந்து நாங்கள் காசு கொடுக்குறோம், we are paying அப்படின்ற அந்த ஒரு இதை எடுத்து அவங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளை குறித்த ஒரு பயம் இல்லை, காசு சம்பாதிக்கணுன்ற ஒரு காரியம், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் மேலோங்கி வளர வளர தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஒரு பரிசுத்தமோ அந்த கவனமோ ஆண்டவருக்கு அந்த பயமோ அந்த ஜனங்கள் மத்தியில் இல்லாமல் போன காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி அவர்கள் செய்து கொண்டு வரும்போது ஆண்டவரை நம்ம பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்குறோங்க. இயேசு கிறிஸ்துனா யார்? அவர் வந்துட்டு மனத்தாழ்மையானவர், அன்பானவர், மன உருக்கமானவர். ஆண்டவர் வந்துட்டு எப்பவுமே கோவப்பட மாட்டார், எப்பவுமே கோவமே பட மாட்டார். அவரிடத்துல என்னவே இல்லை, கோவமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் மிகவும் அவருடைய ஆலயத்தை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு தேவனாய் இருந்திருக்கிறார். நம்ம யோவான் 2ஆம் அதிகாரம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 15ஆம் அதிகாரத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 15. ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையினால் சவுக்கு உண்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. அவர் அந்த கயிறுனால் அவர் சொந்த கையினால் சவுக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அதே பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்தில் அதாவது முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் துவக்கம் அப்போ தான் வந்துட்டு இந்த கலிலேயால அந்த துவக்கத்தில் வந்தப்பவே அவர் அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசித்து என்னுடைய பிதாவுடைய வீடை வந்து கள்ளர் குகைகள் ஆக்கி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு அவர் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் ஏசாயா 56 7ஆம் அதிகாரத்தில் ஆமென். அதே மாதிரி எரேமியாவும் கூட வாசிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். பதினொன்று பிரதர் 7 ஆமென். அப்போது இது வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஊழியத்தை தொடங்குகிற அந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா அவருக்கு மிகவும் வைராக்கியம், தொடக்கத்திலே அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருந்திருக்காரு. அவருக்கு அந்த கோபத்தையும் வெளிப்படுத்தி அந்த வைராக்கியத்தையும் ஆண்டவர் வந்துட்டு சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த ஆலயத்தை குறித்து முதல் கட்டின சாலமோன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் நான் செய்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவருடைய கண்களும் செவிகளும் திறந்தவைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியுது 1 ராஜாக்களில். அதே மாதிரி தாவீது சங்கீதக்காரனாகிய தாவீது 27:4 சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன், அவருடைய ஆழத்தில் தங்கியிருப்பதையே நான் இக்காலமும் வாஞ்சிப்பேன்னு சொல்லி அவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டதாக அவர் இந்த மாதிரியான காரியங்களில் அவர் வைராக்கியமாக வாழ்ந்திருந்திருக்காரு. நம்ம இன்னைக்கு வந்துட்டு சபையில் வந்துட்டு கடிந்து கொள்ளுதலின் உபதேசங்கள் யாருக்கும் விருப்பப்படுறதில்ல. அது சபையாகட்டும் இல்லை சபை மக்களாகட்டும், கடிந்து கொள்ளுதலின் உபதேசம் யாருக்கும் வேண்டாம். ஆனால் என்ன சொல்லணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கீழாகாமல் மேலாகுவாய், வாளாகுவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே நம்ம வந்து வாஞ்சிக்கிறதாக இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருங்க, அப்போ நான் கனி கொடாத நல்ல மரங்கள் எல்லாம் கெட்ட மரங்களெல்லாம் அக்னியில் வெட்டுண்டு போடப்படும் தான் சொல்லியிருக்கிறார்.
இருக்கிறாரு. நேற்றைக்கு கூட நம்ம பார்த்தோம், யோவான் எழுதின அதிகாரம் 9வது வசனத்தில் 9:9 வாசிக்கலாம் அக்கா. சாரி, 9:4. ஆமென். நிச்சயமாக அப்படிதானேங்க. ஒருவரும் நம்ம பகற்காலம் இருக்கும்போதே ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் ஆண்டவருடைய கிரியைகளையும் அவரோட அனுப்பினை அவருடைய கிரியை நான் செய்து முடிக்கணும். அவர் செய்து முடித்தாருங்களா? கண்டிப்பாக செய்து முடித்தார். அவருடைய 3.5 வருஷம் அவரோட ஊழிய காலத்தில் அவர் கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்து முடித்தார். இந்த சாட்டை எடுக்கிற காரியங்கள் மறுபடியும் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசுக்காரர்களுக்கெல்லாம் எதுக்காக துரத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏலம் எடுக்கும்போது அவங்க வந்து ஏலம் விட்டுட்டு அந்த கொஞ்சம் காசுக்கு அங்கேருந்து கொண்டு வர ஆடு மாடுகளை ஏலம் விட்டுட்டு அந்த அந்த காசுக்கு மீறி எக்ஸ்ட்ரா காசு போட்டு ஆடு மாடை அங்கேருந்து வாங்குவாங்களாம். அங்கேருந்து வாங்கிட்டு அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, மிகுதியான காசு லாபம் பார்க்கறதுக்காக மிகுதியான காசை வந்து அவங்க ஜனங்கள் மேலே திணிக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னாக்கா, ரோமர்களுடைய காசு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்னம், ஏதாவது ஒரு அனிமலோ இல்லை ஒரு ராஜாவோடைய பொதிக்கப்பட்ட ஒரு ஒரு சின்னம் இருக்கிற ஒரு காயினாக தான் இருக்கும். அது வந்துட்டு இப்போ வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. யூதர்களுக்கு தனியாக ஒரு ஞானம் இருக்குது, அது ஒரு காயின் இருக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களாம். அவங்க கொண்டு வர அந்த காசை, ரோமர் காசை கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தேவாலய காசுகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த காசை தான் காணிக்க போடுவாங்களாம். அப்போது இந்த காசுக்காரர்கள் எதுக்காக அங்கே உட்காந்துருப்பாங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச், இந்த மணி எக்ஸ்சேஞ்சுக்காக தான் அங்கே உட்காந்துருப்பாங்களாம். கொண்டு வர கொஞ்சம் காசு, நிறைய காசை கொடுத்துட்டு கொஞ்சம் காசு வாங்கிட்டு போய் அந்த ஆலயத்தில் அந்த காணிக்கையாக போடுவாங்களாம். ஸோ இது எல்லாம் பார்த்த தேவனுக்கு அவரை தேடுற ஜனம் ரொம்ப தூரத்தில் விலகி போயிட்டாங்க. அப்போது முன்னாடி ஒரு பரிசுத்தம் இல்லை, பயம் இல்லை, அவரை குறித்ததான ஒரு வாஞ்சை இல்லை. ஏதோ சடங்காச்சாரமாக அவர்கள் வந்து அந்த பலிகளை செலுத்துகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலும் பார்த்திங்கன்னா, நம்மளும் நிறைய வந்துட்டு நம்ம எப்படி வரோம்னாக்கா, நம்மளோட எப்படி வந்து சடங்காச்சாரமாகவும் நம்மளை வந்துட்டு மேன்மையாக காட்டிக்கும்படியாகவும் அப்படி தான் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய இருதயம் எப்படியாய் கூட வேதனைப்படும் பிரியமானவர்களே, இல்லைங்களா? அப்போது நம்மளை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மிக ஒரு அருகாமையில் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அப்போது அது முடித்தது, அதாவது அந்த காசுக்காரர்களையும் எல்லாவரையும் துரத்தி விட்டதுக்கப்புறம் அங்கு இருந்த வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துலையும் அவர் மனதுருகுகிற ஒரு தேவனாக இருக்கிறார், இல்லைங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட வந்துட்டு மத்தேயு 21:16 பார்த்திங்கன்னா, குழந்தைகளுடைய பாலகர் வாயினாலும் துதியை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே வார்த்தையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே வார்த்தை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து லூக்கா 19:40 சொல்லப்பட்டிருக்கிறது அதே வார்த்தை. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2வதுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த பிள்ளைகளெல்லாம் வந்துட்டு ஓசன்னா என்னோட ரட்சிக்கக்கூடியவர், ஆமென், அப்படி தானேங்க, ரட்சிக்கக்கூடிய என் தேவன் வந்த பிறகு அவர் ரட்சிப்புக்காக வந்திருக்கிறார். நேற்றுக்கு தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் புதிய திண்டுக்குள்ள கிளாத்ஸ் எல்லாம் விரித்து புதிய குருத்தோலைகளை விரித்து கழுதை குட்டியின் மேல் வந்த என் தேவாதி தேவனை இவர் தான் ரட்சிக்கக்கூடியவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்து ஓசன்னா என்று பாடின பாடல்களை பிள்ளைகள் வந்து பார்த்து தன்னுடைய பேரண்ட்ஸ் செய்கிறத பார்த்து பிள்ளைகளும் கூட என்ன பண்ணாங்க, அதை முன்மாதிரியாக வைத்து அவர்கள் மறுநாளிலே இவர் தான் என்னை ரட்சிக்கக்கூடியவர், இவரிடத்திலிருந்தே எனக்கு மீட்பு வரும், இவரிடத்திலிருந்தே எனக்கு சகாயம் வரும் என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாய் கூட உடனே அவரிடத்தில் கடந்து போனார்கள். பயந்து உடனே எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பார்கள், இல்லைங்களா? அவ்வளோ பெரிய அந்த ஆலயத்தில் அவ்வளோ ஜனங்களும் அவர் ஒரு கூச்சல், அவர் அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ ஒரு கோபத்தில் அவரை அடித்து விரட்டும் போது போன ஜனங்கள் மத்தியிலையும் அவருடைய ஜனங்கள், இது என்னுடைய தகப்பன், என்னை அறிந்து கொண்டவர், எனக்காய் பேசுகிறவர், எனக்காய் ரட்சிப்பதற்காக எனக்காய் வந்திருக்கிறவர் என்று சொல்லி அவரிடத்தில் போன்றவர் மாத்திரத்திலே அவர்களை சுஸ்தப்படுத்தி பிறகு கடந்து போனார் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்தீங்க
அப்போது நம்மளும் மிகவும் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எத்தனையோ இயற்கை சீற்றங்கள், எத்தனையோ இயற்கை உபாதைகளை நாங்கள் பார்க்கிறோம். போர்கள், யுத்தங்கள், நாடுக்கு நாடு இப்படி வந்து நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் 4 பேர் நம்ம ஒன்றா கூடினோம்னா நம்மளோட கேதரிங்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மளோட பேச்சுக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பார்க்குற பார்வை, மற்றவர்களை பேசுகிற பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்ம நிதானிக்கக்கூடிய நாட்களில் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே பிரியமானவர்களே? நம்ம ஒரு வார்த்தையை கூட நான் வாசித்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆலயம் அது தேவனுடைய ஆலயமாக இருந்து அவரே நானே ஆலயம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய ஊமைகளை இந்த பேரபிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போது எத்தனை வருஷங்களாக 10 வருஷத்துக்கு மேலே ஆகும் ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு, இவர் 3 நாள்லேயே எழுப்பிடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்ரீஷர்களே பேசி கொண்டிருக்கும்போது அவர் தன்னுடைய சொந்த சரீரமாகிய ஆலயத்தை அவர் சொன்னார் என்பதை அவர்கள் பிறகு தான் அதுக்கப்புறம் அவங்க அறிந்து கொள்கிறார்கள். தன்னுடைய ஆலயத்தை நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்கு நிமித்தமாக அவர் வந்து உடைக்கும்படியாகவும் கிழிக்கும்படியாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் அசிங்கத்திற்கு நேராக ஒப்பு கொடுத்தார். பிறகு அந்த மகா மேன்மையான அந்த ஆலயத்தை நமக்காக விட்டு போயிருக்கிறார். ஆமென். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அந்த ஆலயத்தை நாம் எப்படி வைத்து கொண்டிருக்கிறோம்? அந்த ஆலயத்தை நம்ம சீர்படுத்தி தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? எத்தனை பேருக்கு ரியலி இந்த மெசேஜ் எனக்கும் கூட தான். நிச்சயமாக வந்துட்டு நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம வார்த்தைகளை வந்து இப்படி வேகமாக கடந்து நம்ம போயிடுறோம். ஆனால் அதை நிதானித்து ஒவ்வொரு முறையும் நம்ம அதை நிதானிக்கும் போது அதில் இருக்கிற உள்ளர்த்தங்கள் கர்த்தர் மிகப்பெரியவர், ஆச்சரியமானவர். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்போது நம்மளுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நாம் எப்படி இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், எப்படி ஆண்டவருக்கு நேராய் இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அதிக காலம் நம்மளுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது. 3வது ஆலயம் எருசலேமில் கட்டப்படும் என்று எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமென். இப்போது சிவப்பு கிடாரியை கொண்டு வந்துட்டாங்க. அதில் எந்த பழுது ஒரு சின்ன ஒரு மூடி கூட, ஒரு பர்ரு கூட பிளாக் கலரில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு கிடாரியை கொண்டு வந்து எருசலேமில் நிறுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி, அப்போ அந்த கிடாரியை பலி கொடுத்து முடிந்ததுக்கப்புறம் நிச்சயமாக 3ஆம் எருசலேம் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் தேவன் மீண்டுமாய் ராஜனாய் தேவாதி தேவனாய் சகல தூதர்களோடு கூட அங்கே வந்து அவருடைய கால்கள் நிற்கப் போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த நியாயப்பிரமாண ஆலயம் வரும்பொழுது கிருபையின் பிரமாணமான சுயாதீன பிரமாணமான நம்மள அந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? எத்தனை நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த கடைசி நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நிச்சயமாக மீண்டுமாய் கூட நான் சொல்லுகிறேன். அந்த யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என் நினைப்பினுடைய கிரியைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வாட் அபவுட் அஸ்? நம்ம எப்படிப்பட்டதான கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறோம்? புறஜாதிகள் பார்த்திங்கன்னா காசிக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அவர்களோட பாவத்தை நாங்கள் செய்துட்டோன்னு சொல்லி ஃபில்ஃபில் பண்ணிக்கிறாங்க. இந்த முஸ்லீம்ஸ்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்துட்டு உம்ரா, இந்த ஹஜ் போன்ற காரியங்களுக்கு போகிறாங்க. நம்ம மேலே விழுந்த கடமை எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்மளுடைய பரிசுத்தமான ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து நம்ம தேவனுக்கு உகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மளில் எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இன்னமும் கூட நம்ம அந்த வியாதியஸ்தர்களும் அந்த மிராக்களுக்காக காத்து கொண்டிருந்த சிறு பிள்ளைகளை போல தேவனிடத்தில் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, இன்னும் குறைஞ்சி போயிடல ஏசப்பா, எங்களுக்காக தயவு செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்காக மனத்தாழ்மையாக இருங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்து அவருடைய கிருபைக்காக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் சாமி. அப்பா, நீங்களே அந்த ஆலயம் என்று கத்தாவே மகா மேன்மையான தகப்பனே இயேசுப்பா, அந்த ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஆலயத்தை கத்தாவே, எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை கத்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே இயேசுப்பா, உலகத்தில் அநேக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. அதே போல் தகப்பனே இயேசுப்பா, பாவத்தின் மத்தியிலும் தகப்பன அநேக தகப்பனே
சூழ்நிலைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. எங்கள் ஆவி ஆத்ம சரீரங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வார்த்தை, எங்கள் நடக்கை, எங்கள் பேச்சு எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க சாமி. ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தினால கழுவி சுத்திகரியும், எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட ஆசீர்வதியும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல ஒரு செய்தியை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியன் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசிலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமரலாம். இன்றைய ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கும் சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தினம்தோறும் இந்த ஹோலி வீக்கிலே நம்முடைய சபையிலே மாலை 7:30 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே தெய்வ செய்தி வழங்கிய சகோதரி மெர்லின் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். தேவனுடைய படைப்பினால் உண்டான மனோகரமான இந்த உலகத்திற்காகவும் சகல விதமான ஜீவராசிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. உலகத்தில் நீதியும் சமாதானமும் நட்பும் வளர வேண்டுமென்று நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா ராஜ்யங்களுக்காகவும் ராஜ்யங்களை ஆளும் அதிகாரிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. சமுதாயத்தில் வெவ்வேறு இடங்களில் பல வகையான பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நீதி மறுக்கப்பட்டவரும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா குழந்தைகளையும் வாலிபரையும் நடுத்தர வயதுள்ளோர்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. அனாதைகள், விதவைகள், முதியோர்கள் அனைவரையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. வியாதியஸ்தர்கள், விபத்துக்குள்ளானோர், மாற்றுத்திறனாளிகள், வறுமையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளையும் நம்முடைய திருச்சபையையும் சபையின் எல்லா அங்கங்களையும் மூப்பர்களையும் ஊழியங்களையும் எல்லா குடும்பங்களையும் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வோமாக. நாம் அனைவரும் முடிவு ஜெபத்துக்காக எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்த்து கடந்த 1 மணி நேரம் அவரை துதிக்கும்படியாக அவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஒரு சிலராக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்திலே அழைத்ததற்காக நம் மத்தியிலே இறங்கி வந்ததற்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமே. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை சபையாக துதிக்கிறோம் அப்பா. ஒரு சிலராக இருந்தாலும் ஆண்டவரே உம்மை குறித்ததான சத்தியங்களை இந்த நாளிலே எங்களோடு பேசினீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை அணைத்து கொண்டீரே அப்பா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே மகளின் மூலமாய் அப்பா இந்த நாளிலே 9 விதமான ஆலயங்களை குறித்து எங்களோடு பேசினீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே ஆலயத்தை எவ்வாறு நாங்கள் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆண்டவரே பேசிய மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை நீர் இன்னும் அதிகமாய் அப்பா மகளை கொண்டு இன்னும் அதிகமாய் உம்முடைய ஊழியத்திலே நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் பேசினீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் கடந்து செல்லும் போதும் அப்பா உம்முடைய மாறா பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வீட்டிற்கு கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏதேனும் குற்றம் குறைந்த ஆராதனையிலே இருக்குமானால் எங்களை மன்னிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றும் உள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.